இதுதான் இன்ட்ரோ. அநியாயம் பண்ணாத. என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு? as I am suffering from vaccine. ஓகே. ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? தலைவர் சந்தானம் படம் ரிலீஸ் ஆக போகுது. சந்தானத்தை பார்க்க போறோம். சந்தானத்தையும் இது எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், நம்ம ஆரியா தான் ப்ரொடியூசர். ஆமா, எல்லா செம்ம ஜோக்குடா. ஆடியோ லான்ச் அது கேட்டியா? அவங்க அம்மா கேட்பாங்க, சத்தியமா சிரி நான் 5 வாட்டி தொடர்ந்து திருப்பி போடுவேன். வீட்டே சதானம் சார், இதெல்லாம் படத்துல வைக்க சார், எவ்வளவு நல்லா இருக்கும். டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல், டிடி நெக்ஸ்ட் லெவல். இது எத்தனாவது? மூணாவது. ஆனா ஃபர்ஸ்ட் டிடி வந்துட்டு இதுல தில்லிக்கு திட்டு தானே? ஆமா, அதான் டெவில்ஸ் டபுள் ஆக்கிட்டேன். இது முன்னுக்கு வந்து அதோ டெவில்ஸ் இன் மோர் நினைக்கிறேன். டிடி ரிட்டர்ன்ஸ் வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டாங்க ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி. பட் ஆனா ரீபூட் மாதிரி தான், பேரு மட்டும் தான். அது கதை வந்து கண்டினியூஷன் இல்ல, வேற கதை. திரும்பி ஸ்டார்டிங் வேற காலத்துல. பரவாயில்ல, சந்தானத்துக்கு இந்த படம் வெற்றி பெற்றுச்சுன்னா ஐ வில் பி ஹாப்பில. இது முன்னுக்கு அந்த படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆமா, அந்த படம் சூப்பரா இருந்துச்சா? அந்த டிடி. அப்புறம் 12 வருஷம் முன்னுக்கு ஷூட் பண்ண அந்த காமெடியும் சூப்பர் ஹிட், எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆமா, அது செம ஓட்டம். எம்ஜிஆர் அது ஓடுனுச்சு. சோ அநேகமா இது ஓடிடும் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அந்த நேரத்துக்கு. ஓகே, நம்ம கிட்ட ஃபேன்ஸ் எல்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்கறாங்க தெரிஞ்சிச்சுன்னா மேபி அந்த ஃப்ளோ இந்த படத்தை நினைக்கிறேன். இந்த படத்தை நான் முக்கியமா வெயிட் பண்றது இன்னொரு ஆளுக்காக. பார்த்தேன்டா, ஷார்ட்ஸ்ல பாத்தீங்களா? நான் ட்ரெய்லர் பார்க்கல, நான் ஷார்ட்ஸ்ல பார்த்தேன். ஓடிக்கிட்டு இருந்தா அதுக்கு மீம் என்னதமா போட்டுருந்தாங்க. தெரியும். என் தலைவனுக்கு எவ்வளவு கடன், ஒரு கடன் பிரச்சனை, என் தலைவர் எல்லாம் இப்படி ஓட விட்டீங்கன்னு, கடன் வாங்குறதோட கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. அது எப்படி எள்ளி நகையாடலாம் அப்படின்னு தெரியாதா? மேபி அவருக்கு இல்ல செஞ்சிருக்கலாம். வழி இல்லாம செய்யறதுக்கும் அதுதான் இவங்களா பேசுறாங்க. ஒரு மீன் போடணுங்கிறதுக்காக அவங்ககிட்ட வந்து சொன்னாரா ஒரு கடன் இருக்கு. ஆனா இருக்குதா எப்படி முட்டு கொடுத்தாலும் அடுத்தது நெக்ஸ்ட். இல்ல ஏன் சொல்ல வந்தேன்னா, ஜீவமே ஒரு இன்டர்வியூல சொல்வாரு, ஏன் இந்த படத்துல நடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அந்த ஏதோ ஒரு இன்டர்வியூல நீங்க ஏதோ ஒரு சொன்னேன். அந்த நம்ம ஃபேக் இது செஞ்சோமே. நான் என்ன பண்றேன், நாங்க ஆக்சுவலி வந்து இந்த படம் வந்து நாங்க ரியாக்ட் பண்ணும்போது ஒரு ஃபேக்கான ஒரு இது பண்ணோம். ஆமா, இல்லங்க ஆக்சுவலி படம் ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யூடியூப்ல தட்டி பார்த்தோம். ஆக்சுவலி அது ஒரிஜினல் நாங்க ரிவ்யூ பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் தான் பார்த்தா அது ஒரு ஃபேன் மேட் ட்ரைலர். We got scammed. அத வீடியோ எடிட் பண்ணி போடுங்க சார்னு சொன்னேன், ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு தான் போனேன். அதுல சொன்னீங்க ரெக்வெஸ்ட் வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணிட்டாரு. அதை எடுத்து போடுறான். அந்த வீடியோ திருப்பி வந்துட்டோம். அப்புறமா ரிட்டர்ன் டிரான்சிஷன் ஃபிளாஷ்பேக் போடுவோமா? கொஞ்சம் ஹை பட்ஜெட் மாதிரி இருக்கு. 3D இந்தியா தமிழ்ல பேசுற மாதிரி இருந்துச்சு. என்னதுடா நான் கடவுள் மாதிரி இருக்கு ப்ரோ. ஹிந்தில ஓடுது, ஹிந்தி தெரியுதுங்களா? தமிழ் படத்துல அவங்க ஹிந்தி பேசுறாங்கடா, நானே பயந்துட்டேன். Hello guys, finally welcome back to the video. आज की वीडियो में बात करने वाले हैं डीडी नेक्स्ट लेवल फिल्म के बारे में. फिलहाल इमेज डे स्टारलाइट सिनेमा पेन एक डाउट இருந்துச்சு. सबको बड़ा कट ஓட சொல்றேன் இதுல விஷயம். ஆக படத்தோட ட்ரைலர் இன்னும் வரவே இல்லையா? சந்தானம் கீதிகா, யார் கீதிகா? புதிய ஹீரோயினா இவங்க யாஷிகால இருந்தா எவரு இதோட தட்டிட்டு இருப்பாரு. மேபி அவங்க பேரா இருக்கலாம். சரி, கீதிகா யாருன்னு இப்ப செக் பண்ணிடுறோம். நாளைக்கு எங்க தியேட்டர்ல ஸ்பெஷல் ஷோ போடுறோம். செல்வராகவன் வாய்ஸ் அவரு இருக்காரோ? நான் போடுற படத்துக்கு ஒரு ப்ரமோஷனா இருக்கும். கேஸ்ல இருக்கு படத்துக்குள்ள இருக்காரோ? இந்த டெம்ப்ளேட் நானே யூஸ் பண்ணிருக்கேன். இந்த சூசைட் ஸ்குவாட். ஆமா, செல்வராகவன் வந்து. ஆமா,
அத்தனை படத்தை கலாச்சிருப்ப உள்ள இருந்தே ரிவ்யூ பண்றப்பா. ஓ மூவி ரிவ்யூ வேற என்ன சொல்ற? உண்மையாவே நம்ம படத்துக்குள்ள தான் இருக்கிறோமா? என்ன படம் வருது? எங்க சார் யாருக்கு தெரியுமா? ராகவன், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். ஹே ப்ரோ, இது மூவி ப்ரோ. அவர் ஜிவிஎம் கிங்ஸ்லி. நீங்க நெல்சன் சொல்லி கொடுத்த ஒரே மாடுலேஷன் வச்சு எல்லா படமும் யாரா அவன்? ஐயே அப்ப ஜெயிலர் 2 கட்டா. மண்டை மொட்டை மண்டையில இருக்கு. ஒரு அழகான இடத்தை உலகத்துல எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. I'll blow your head off if you don't tell me what's going on inside. நீங்க இந்த இங்கிலீஷ் தான். இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஐலாண்டுக்குள்ள ஏதோ ஒரு மேஸ்திரி இருக்குப்பா. மேஸ்திரியா? அப்படிதான் சொல்லுவாங்க. யோ அது மிஸ்ட்ரி. யோ காமெடில கஷ்டப்படுறேன். காமெடில கரெக்ஷன் பண்ண நேரம் இல்ல. மூணாவது மாடிக்கு மட்டும் போகவே கூடாது. யூடியூபரா? ஆந்த இருக்கா பாரு. இருக்குதுப்பா. கன்ஃபார்மா ஆர்ஆர் சங்கங்களோட தான் வந்திருக்கோம். ஓ படம். யாஷிகா. இதெல்லாம் கீதிகானே. அந்த பேர். என்ன நடக்குதுங்க? ரைட் டு டே ட்ரான்சிஷன் ஷாட் ப்ரோ. பாத்தியா அதுலயும் நைஸ் இருக்கு. ஓ இவங்க என்ன பார்க்க விட மாட்டேன்றாங்கப்பா. யோ பேக் பேக் சொல்றது ஏன் நிறுத்துற? What happened? நீ ரிவ்யூ பண்ற தொழில விட்டுறேன்னு சொல்லு, நான் உன்னை உயிரோட விடுறேன். பேசாம ரிவ்யூ பண்றது ரீல்ஸ் போட வேண்டாமா? யோ நீ மவுத் பண்ணி சுமாரியா இவள ஒரு ஹாலிவுட் போய் தோல் விட்டு போடுமா? அந்த பேயா நான் பாத்துறேன். I've been waiting for someone like you, I guess. இங்கிலீஷ் டியூஷன் இருக்கறப்பா. ஐயா ஐயா அந்த பொண்ணை ஜாயிண்ட் அடிக்க பாக்குறாங்க. ஐயோ ட்ரிப் சாங் உள்ள போய்ட போறாங்கப்பா. சீக்கிரம் வாப்பா. இது வந்து ரீல்ஸ்ல பார்த்தேன். ஆமா. சூர்யா மாதிரி. சூப்பர் May ஃபேண்டாஸ்டிக் 16th ரிலீஸ் பண்ணிடுவீங்களா? பண்ணிடுவோம். இன்னைக்கு அடி பண்ணிடுவோம். அப்படிதான் சொல்றாங்க. ஒவ்வொரு படம் பண்றப்ப இதான் சொல்றான். நல்லா இருக்கு. ஆனா எனக்கு வந்து ஒண்ணு சொல்றேன், எனக்கு சந்தனம் வந்து படம் ஒர்க் ஆகல அது வந்து செகண்டரி. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அவரோட எஃபர்ட் இருக்குல்ல, லுக் மாறதெல்லாம் ஒரு எஃபர்ட் அப்படின்னு கேட்டுறாதீங்க. நான் ஒண்ணு மட்டும் ரியலைஸ் பண்ணது, அவர் ஒரு படத்துல வரும் ஒரு லுக்ல இருப்பாரு. ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பார்த்துட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எல்லா போஸ்டரும் எடுத்து பாருங்க, ஒரு படத்துக்கு ஒரு லுக்ல இருப்பாரு. அந்த மெனக்கெடல் இருக்குல்ல, ஞாபகம் இல்ல போன படத்துல என்ன லுக்ல இருந்தானே ஞாபகம் இல்ல. எல்லாத்துலயும் வேற வேற லுக்ல ஒரு படத்துக்கு ஒரு முடி, ஒரு ட்ரெஸ்ஸிங், ஒரு இதுல இருப்பாரு. ஆனா உண்மையை ஒத்துக்கிறேன், எனக்கு ஹீரோ சந்தனமா காமெடி சந்தனம் எனக்கு ரொம்ப ப்ரிஃபர். இப்ப அவரு வந்து காமெடினா கம்பேக் பண்ணி வரதுக்கு ஒரு ஆப்ஷனும், ஹீரோவாவே நடிக்கிற ஆப்ஷன் தான். நான் ஒரு ஃபேனா, சந்தனம் ஃபேனா நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா அவர் காமெடினா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்காகவே தான் அவர் இப்ப காமெடினா STR14ல நடிக்கிறேன். ஆமா அது வேற, அதே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காம்போ வந்துட்டு சீரியஸ்லி ஏன்னா லைக் வல்லவன் காம்போ ஒரு மாஸ். ஆனா என்ன அந்த ஒரு இது ஷோவா ஏதோ இன்டர்வியூல சொல்லிட்டாரு, நானும் அவரும் ஒன்னா நடிக்கிறோம், பட் ஆனா பழைய சந்தனமா நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்னு. ஐயோ, அதாவது காமெடி இருக்கும், பட் ஆனா காமெடின்னு சந்தனம் காமெடியா இருக்காது. ஒரு செகண்ட் ஹீரோ சந்தோஷமா இருக்க விடுங்களேன், அதையே சொல்றீங்க. நாங்க சொன்ன அவரு தான் சொன்னாரு, அவர்கிட்ட தான் கேட்டேன் எதுக்கு இப்ப நீங்க அதை சொல்லணும். என்ன சொன்னா, நான் இருப்பேன் பட் ஆனா நீங்க பழைய சந்தாவை நீங்க எதிர்பார்க்க முடியாது, ஒரு புது விதமா நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுவாரு. பட் ஆனா ஹீரோ மாதிரி காமெடி பண்ணுவாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னது அந்த ஒரிஜினல் சந்தானம் மாதிரி இருக்க மாட்டேங்குதுங்கிறதுனால படம் ஓட மாட்டேங்குதுன்னு பேசுறோம். ஆனா அவரு நம்மளுக்கு ஒரு பிடிக்குது, அவரு வந்து அந்த மாதிரி திரும்பி போக வேணாம்னு பாக்குறாரு. நம்ம பண்ண முடியாது, அதுதான் பிரச்சனை. அது அவரோட சொந்த முயற்சி, சொந்த முடிவு. அவரு இப்படிதான் நான் இது பண்ண போறேன், என்னோட இது இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகேனா சரி. ஆனா போன படம் ஒர்க் ஆச்சு, கன்ஃபார்மா அப்ப இந்த படம் ஒர்க் ஆயிரும் நம்புறேன். மிச்சப்படி ஓகே தான். இவரு என்ன நீங்க சொல்லவே இல்ல, திடீர்னு இவரு இருக்காரு இல்ல? நான் பார்த்தேன் ஸ்டார்டிங் முன்னாடியே நான் பார்த்திருந்தேன், அதனால எனக்கு தெரியும் வாய்ஸ் வந்தானே அதை சொல்றாங்க வேணும் அப்படின்னு. எனக்கு அவரு ஏன்னா அது ரீல்ஸ்ல பார்த்தேன், அவர் ஓடிக்கிட்டு இருப்பாரு, அது பார்த்தேன். இவரு இந்த படத்துல இருக்கானே தெரியும்.
மூவி ரிவ்யூவரா இருக்க சந்தானம் மூவி எல்லாம் கண்ணாம ரிவ்யூ பண்றாரு ஒரு பேய். அவர் தூக்கி ஒரு மூவியிலே தூக்கி போடுது. அது மூவிக்குள்ள நடக்கிற ஒரு ஹாரர் மூவிக்குள்ள போன படம் நல்லா ஒண்ணு நினைச்சுக்கோங்க. எல்லாருக்குங்க ரிவ்யூ பண்றீங்களா இதே ஒரு இதா மீமாவசி ஷோ பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லாதான் எனக்கு ஓகே தான். இந்த காமெடிஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா லேண்ட் ஆயிடுச்சுன்னா அது ஹிட் தான். ஆமா, இது முன்னுக்குள்ள டிடி பாத்தீங்களா? இல்ல, ஏறக்குறைய சிமிலரா இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து அந்த டிடிஸ் எல்லாம் பாத்துட்டேன். ஃபர்ஸ்ட் 2 அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆர்யா வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நல்லா சப்போர்ட் பண்ணுவான் ஆர்யா. சந்தானம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அவன் தம்பி கூட வச்சு ஒரு படம் எடுத்தாரு. அப்புறம் நீங்க கூட இருப்பீங்களா? அமரக்காவில நான் நடிச்சிருக்கேன். ஆமா, அந்த ஹீரோயின் குத்துமதி பின்னாடி நின்று பார்த்துட்டு சிரிச்சுட்டே நடந்து போயிட்டு